Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. I'm really happy to see you all in another program. This time I'm coming first time on live. முதல் தடவையாக நான் உங்களோட லைவில் வந்திருக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபாலோவர்ஸோடையும் டிக்டாக்லேயும் ஃபேஸ்புக்லேயும் என் தாட்ஸை என் ஐடியாஸை ஷேர் பண்ணிக்கொள்ள விரும்புகிறேன். Ask Mafaz is a campaign I ran to share my thoughts, my knowledge and whatever I know with you. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ள நினச்சேன். நிறைய பேர் பர்சனலாகவும் மெசேஜஸ்லையும் பொதுவாகவே என்கிட்ட கேட்குறீங்க. you always keep in touch and you ask for queries, questions, ideas. So I just thought of knowing what's in your mind. So alhamdulillah, nice to get some questions. உங்கள்கிட்ட இந்த சில கேள்விகளை கிடைச்சிச்சு, எனக்கு வந்துச்சு. அதுக்கு என்னால் எழுமான சில பதில்களை உங்களோட ஷேர் பண்ணேன்னு நினைக்கிறேன். The first question I received was some investment ideas. என்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி சில கேள்விகள் வந்துச்சு. பிஸ்னஸ் ஐடியாஸ் தர சொன்னாங்க, அல்லது சில கேபிட்டல்ஸ் இருக்குது, 1 million 2 million 3 million அப் டு சிலாக்கள் 5 million 10 million கேட்டாங்க என்ன செய்யலும்னு சொல்லி. ஸோ ஐ வுட் ராஜர் சஜெக்ட் அதில் ஓகே ஐ ஸ்டார்ட் வித் another question. மிச்சம் பேர் கேட்டிருந்தாங்க, உங்களை பற்றி நிறைய பேருக்கு தெரியாண்டு நினைக்கிற ஏதாவது ஒன்றை சொல்லி சம்திங் பீப்புள் வுட் நாட் நோ அபவுட் மீ. ஸோ ஐ ஸ்டார்ட் வித் திஸ். I wouldn't say everything because you don't know. Normally ஒருத்தரை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியுமெண்டா யூ கம் டு நோ வாட் ஹீ ஷோஸ். அவர் எதை வெளியே காட்டணும்னு நினைக்கிறாரோ அதைத்தான் உங்களுக்கு தெரியும். ஒருத்தர் நல்லவராக காட்டை மேலும் அவரை கெட்டவராக காட்டை மேலும் அவர் காட்டுறது தான் எண்ட் ஆஃப் த டே எங்களுக்கு தெரியும். ஸோ என்னை பற்றி நான் இந்த கேள்விகளோடு சேர்த்து என்னை பற்றி நிறைய தெரியாத விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும். எது தெரியும் எது தெரியான்றது கேள்விக்குறிதான். பட் என்னை பற்றி ஒரு தெரியாத விஷயம் நான் நினைக்கிறேன் என்ன இன்கம் சோர்ஸ், எனக்கு என்ன இன்கம், நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி. அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், மோஸ்ட் ஆஃப் மை இன்கம் ஜெனரேட்ஸ் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஐ ஹேவ் இன்வெஸ்டட், நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். எப்படியாப்பட்டது என்னன்றதை பற்றி நான் டிஸ்க்ளோஸ் பண்ண விரும்பலை. பர்சனலாக யாரும் தேவைண்டா கதைச்சி பாருங்கள். நாங்கள் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட தலையங்கத்துக்கு உள்ளுக்குள்ளே தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஐ வுட் லைக் டு ஷேர் வாட் எவர் ஐ வுட் லைக் டு ஷேர் வித் யூ ஆன் யோர் டாபிக். உங்களுக்கு விருப்பமான தலையங்கத்தில் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற விஷயமா I would recommend you to invest. First and foremost could be real estate. உங்களோட காணி பூமி வீடு வாசல் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஃபைன் எக்ஸாம்பிள் ஐ வுட் டிஸ்க்ளோஸ். நான் எங்களோட பிஸ்னஸ், எங்களோட ஃபேமிலி பிஸ்னஸ் மூலமாக நாங்கள் 2000 ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று நாங்கள் எடுக்கிறோம். ஆஃப் டவுன், ஆஃப் சிட்டியில், இட்ஸ் ஆஃப் சிட்டி. வி பை அ லேண்ட் plot. It's about 20 purchase. We put on a building. Everything costed us. ஏன்னா சிட்டிக்கு வெளியில் தானே, இட்ஸ் ஆஃப் சிட்டி. ஸோ 20 years ago, the 20 is a number here because eventual coincidence. இந்த கதையில் 20 ஒரு நம்பர். என்னன்னா, டவுனுக்கு கொஞ்சம் வெளியில் ஒரு இடத்துல ஒரு லேண்ட் ஒன்று எடுத்தோம். சுமார் 20 பர்ச், 20 வச்சுக்கோங்களேன், 20 பர்ச், 20 purchase. We bought it for 2 million. 20 லட்சத்துக்கு வாங்கினோம்.
லேண்டையும் பில்டிங்கையும் சேர்த்து பில்டிங் ஒன்று கட்டுறோம் நாங்கள் 3 floors கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃப்ளோர் பில்டிங் ஒன்று நாங்கள் கட்டினோம் 25 இயர்ஸில் நாங்கள் அதை விற்கிறோம் வந்து கிட்டத்தட்ட 4.5 கோடிக்கு 45 மில்லியன் ருபீஸுக்கு விற்கிறோம். அது அவ்வளோ அப்ரிஷியேட் ஆகுது. அது வந்து விலை கூடிக்கொண்டே தான் இருக்கும் ரியல் எஸ்டேட் காணி பூமி. அதனால் பயமில்லாமல் ஆனால் பொருத்தமான காணி பூமிகள் நீங்கள் எங்கே சரிக்குதுன்னு சொன்னால் அதை தேடி வாங்குறத පත්ති පින්නක ආවනම් බය වෙන්න එපා. ඔයගොල්ලෝ කිසිම රියල් එස්ටේට් එකකට ඉන්වෙස්ට් කරනකොට බය වෙන්න ඕනේ නැහැ. බය නැතුව ඉන්වෙස්ට් කරන්න පුළුවන්. දෙවෙනි එක තමයි gold තංගම්. රත්තරන් වලට ඉන්වෙස්ට් කරන්න පුළුවන්. අද ඔයගොල්ලන්ට මම එක උදාහරණයක් කියන්න. ළඟදී මගේ යාළුවෙක් ආව මංගාවට. එයා ආවේ අදහසක් ගන්න ஒரு ஐடியா எடுக்கிறதுக்கு கோல்டை பற்றி. கோல்டில் அவர் ஒரு கடன் எடுத்திருக்கார். பிந்தின காலத்தில் சம்டைம் பேக் ஒரு கடன் எடுக்கிற நேரம் கொடுத்தவர் கோல்டில் கொடுத்திக்கிறார். 7 பவுன் சொல்லி கொடுத்திக்கிறார். ஒரு பவுன் 45,000 போகிற நேரம் திருப்பி இப்போ அவர் கொடுக்கணும் கிட்டத்தட்ட 4 லட்சம். ஒரு பவுன் 400,000. he bought when he took it as a loan it was 45,000 per pound. Now it is almost 10 times gold. அதனால் பயமில்லாமல் எக்ஸஸ் கேஷ் ஈக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் ரியல் எஸ்டேட்லேயும் கோல்ட்லேயும் பயமில்லாமல் போடுங்க. அடுத்த ஸ்டாக் மார்க்கெட் நான் சம்மந்தப்படக்கூடிய விஷயம் ஒன்று தான். ஐ எம் இன் டச் வித் ஸ்டாக் மார்க்கெட்ஸ் அண்ட் கிரிப்டோ அண்ட் ஆர்னிங் யோர் ஓன் பிஸ்னஸ். சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் வச்சுக்கிறது, கிரிப்டோ கரன்சியில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சுக்கிறது அல்லது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட். இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு நாலேஜ் ஒன்று வேணும். கோல்டுக்கும் ரியல் எஸ்டேட்டுக்கும். ஃபார் கோல்ட் அண்ட் ரியல் எஸ்டேட் யூ டோன்ட் நீட் எனி ப்ராப்பர் நாலேஜ் or advanced knowledge, just to know the proper place, off town, what are the prices for the market price. Don't pay more than the market price. அதை கொஞ்சம் கவனமாகிக்கணும் கூட கொடுக்காமல் இருக்கிறதுக்கு. அடுத்தது தங்கம் எந்த நாளைக்கும் போகிற விலையை வச்சு எடுக்கலும். இட் கீப்ஸ் ஆன் அப்ரிஷியேட்டிங். அது விலை கூடிக்கொண்டு தான் போகும் இந்த காலங்களில். அடுத்து நான் சொன்ன மாதிரி யூ ஆர்னிங் யுவர் பிஸ்னஸ் இஸ் வெரி குட். ஷேர் மார்க்கெட் இஸ் வெரி வெரி குட். அண்ட் கிரிப்டோ ட்ரேடிங் விச் இஸ் ஹலா. நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளணும் ஹலால் ஹராம். எந்த காயினில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, எந்த வகையான ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னு சொல்லி சம்மந்தமான அதை பற்றி நான் இந்த இடத்துல மிச்சம் பேச விரும்பலை. வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஷன். ஸோ லேர்ன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் என்ன ஒரு என்னை பற்றி தெரியாத ஒரு விஷயம் ஒன்றும் நிறைய பேர் தெரிஞ்சிக்கும், தெரியாதவங்களுக்கும் சேர்த்து மை இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ். தென் ஐ கோ டு அ ஸ்பிரிச்சுவல் question. Someone asked me, which is my good friend Fawaz Ishan. கேட்டிருந்தார் வந்து ஒரு கேள்வி. நான் எவ்வளோ கெட்டவனாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா சொர்க்கத்துக்கு கொண்டு போய்த்து சேர்க்குற ஒரு அமலை சொல்லுங்கன்னு சொல்லி. ஆக கெட்டவனாக இருந்தால் சொர்க்கம் போகிறது கஷ்டம், அதை சொல்லிக்கொள்ளணும். பட் 99 கொலை செஞ்சவன், a person who killed 99 people, එක්කෙනෙක් 99 දෙනෙක් මරලා යනවා ෂේක් කෙනෙක් ගාවට. ஒரு ஷேக்ட்ட போய்த்து he's asking for a fatwa, what is my repentance, what is my tauba, what is my confession, நான் எப்படி தௌபா செய்யலும், நான் 99 கொலை செஞ்சிக்கிறேன்னு சொல்லி. அப்போ அதுக்கு அந்த அவர் சொன்னார், உனக்கு 99 கொலை செஞ்ச உனக்கு எந்த மன்னிப்பும் இல்லை. யூ டோன்ட் ஹேவ் apologize, Allah will not forgive you, you have done so much big crime, you have committed such a big sin, you have killed 99 people. අනු 9 දෙනෙක් මරලා තියෙනවා. ඉඳවාට සමාවක් නැහැ පව්වලට නේද. பட் அவரையும் கொள்றாரு. 100 கொலை செஞ்சவர். இவருக்கு கூட கடைசியில் போயிட்டு இன்னொரு இடத்துல போயிட்டு அவர் ஃபத்வா கேட்ட நேரம் அவருக்கு இருந்தது வந்து அதாவது அல்லாட அதாவது only hope in the mercy of Allah subhanahu wa ta'ala. அல்லாட மேலே ஒரு நம்பிக்கை மட்டும்தான் இவருக்கு இருந்தது. அதனால் அல்லாட மேலே மேலெண்ணம், அல்லாஹ் மன்னிப்பான் என்ற அந்த நம்பிக்கையில் இருந்துடும். அதுதான் ஒரே ஒரு அமல்
நீங்கள் செய்யக்கூடிய அமல், நீங்கள் எவ்வளோ பாவம் செஞ்சாலும் எவ்வளோ கெட்டவனாக இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் உங்களை ஒரு நாள் மன்னிப்பான் என்ற நம்பிக்கையிலே இருந்து கொண்டிருங்க. தட் இஸ் ஒன் அமல். அண்ட் இவென்ச்சுவலி டுடே இஸ் அ ஃப்ரைடே. இன்றைக்கு ஒரு வெள்ளிக்கிழமை நாள் இரவு ஒரு கேள்வி வந்துடுச்சு, சலவாத்தால் எங்களுக்கு என்னென்ன கிடைக்கும்னு சொல்லி. நிறைய எங்களோட பதவிகள் உயர்த்தப்படும், பாவங்கள் மன்னிக்கப்படும், ranks will be raised and sins will be erased and blessings will be given and Allah will bless you 10 times. அல்லாஹ் அவங்கள 10 தடவை bless பண்ணுறான். நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி உங்களுக்கு ஒரு சலவாத் அனுப்பினா அவங்களுக்கு அல்லாஹ் 10 சலவாத் உங்கள் மீது அனுப்புகிறான். ஓகே, I'll get back to another fatwa. ஒரு ஃபத்வா உண்டு சம்மந்தமாக. இது பியோர்லி வெரி மாடர்ன் ஃபத்வா, புதிய காலம். அதில் 2 விஷயம் நான் டச் பண்ணேன். ஏஐ சம்மந்தமான சிலாக்க சொல்கிறாங்க ஏஐ தான் தஜ்ஜால்னு சொல்லி, ChatGPT தஜ்ஜால், இஸ்ரேல் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து கன்ஸ்பிரசி தியரிஸ். அதாவது இதெல்லாம் வந்து கன்ஸ்பிரசிஸ். இதெல்லாம் ஒரு ஒரு ஊகம், ஒரு ஒரு இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். என்றாலும் இவைகள் இது மாதிரியான டெக்னாலஜிக்கல் டிஃபரன்சஸ் அன்று தொட்டு இன்று வரைக்கும் உலகத்தில் இருந்து கொண்டு தான் இருக்குது. அதனால் ஏஐ யூஸ் பண்ணுறது சம்பந்தமாக 3 விஷயம் நான் இந்த இடத்துல பேச விரும்புகிறேன். ஐ வுட் லைக் டு டச் 3 different topics in AI. Number 1, what is AI? How should we use or should we use or not? Or people say சொல்கிறாங்க ஏஐயை யூஸ் பண்ணக்கூடாது, அது எங்களோட மூளையை பாதிக்கும், எங்களை யோசிக்க விடாதுன்னு சொல்லி. இது என் ஒப்பீனியன் தானே, ஆஸ்க் மஃபாஸ்ன்றனால ஐ ஆம் சேயிங் மஃபாஸ் ஏன்ற கருத்து. ஏஐன்றது வந்து கேல்குலேட்டரும் ஒரு ஏஐ தான். கேல்குலேட்டர் ஒரு ஏஐ. கேல்குலேட்டர் இஸ் அன் ஏஐ. எங்களோட கணக்கு முந்தி எழுதி கூட்டி கழிச்சதை ஒரு ஒரு ஆப் ஒன்றால், ஒரு இயந்திரம் ஒன்றால், ஒரு மெஷின் ஒன்றால் லேசாக கேல்குலேட் பண்ணினது தான் கேல்குலேட்டர். அப்போ இது மாதிரி ஏஐன்றது வந்து இதே மாதிரி நாங்கள் செய்ய வேண்டிய வேலைகள், எழுத்து வேலைகள், வரையக்கூடிய விஷயங்கள், டாக்குமெண்டேஷன், ரீசர்ச், அதே மாதிரி லாங் கண்டென்ட்ஸ், இது மாதிரியான விஷயங்களை இலகுபடுத்தி தரக்கூடிய ஒரு இயந்திரம், ஒரு டெக்னாலஜி தான் ஏஐ. ஏஐ மேக்ஸ் அவர் லைஃப் ஈஸி வித் லாங் ரைட்டிங்ஸ், ரிசர்ச், as I said, everything above. இது அப்போ அதில் ஒருத்தர் கேட்டால் நீங்கள் என்ன ஏஐ யூஸ் பண்ணுறீங்க, என்ன பிளான்னு சொல்லி, நான் மிச்சம் இதுகளுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற குறவு என்றாலும் என்ற சில ரிசர்ச் வேலைகளும் எழுத்து வேலைகளுக்குமாக வேண்டி இன்ஷா அல்லாஹ் என்னோட புக் கொண்டு எழுதி கொண்டிருக்கிறேன். சந்தோஷமான செய்தி. என்னை விஷ் பண்ணுங்கள், துவா செய்யுங்க. I am writing a book. It is about one of my journeys. It's a travel memoir. என்னோட பயணம் சம்பந்தமான 5 நாடுகளை பற்றி நான் அதில் எழுதியிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் அதை நான் வெளியே விடுவிக்கிறேன், பப்ளிஷ் பண்ணிக்கிறேன். I am about to publish that book. So I am using the help of AI. Some people say, நாங்கள் சில ஏஐ மெசேஜஸ் குரூப்பில் வந்தால் நீங்கள் இது ஏஐயில் தானே அனுப்பினீங்க, ChatGPT தானேன்னு நாங்கள் சொல்லுவோம். ஆஃப்கோர்ஸ் சம்டைம்ஸ் அந்த ChatGPT அந்த பதிலை தரத்துக்கு நீங்கள் இன்புட் கொடுக்கணும். அந்த அந்த ஒரு ஒரு ஹைஃபன் ஒன்று வரும், ஏஐயில் ஒரு ஹைஃபன் ஒன்று வரும். சில வேர்ட்ஸை பார்த்தா எங்களுக்கு தெரியும், obviously this is from AI. எங்களுக்கு when we see, we know this is generated by AI. But now the time is such, இன்றைக்கு காலம் அப்படியா போயிட்டுருச்சு. நீங்கள் இந்த கணக்கை கேல்குலேட்டரில் தானே செஞ்சீங்க, எழுதி செஞ்சீங்களான்ற மாதிரி. இது நீங்களாக யோசித்து எழுதினீங்களா உங்களோட கிராமரில், இல்லாட்டி ஏஐயில் போட்டு கிராமரை செஞ்சு எடுத்தீங்களா, இன்புட்ஸை வேர்டிங்ஸை செஞ்சு எடுத்தீங்களான்றது பிரச்சனை இல்லை. அதுதான் என் கருத்து. அதனால் ஏஐயை நான் யூஸ் பண்ணுறேன், நிறையவே யூஸ் பண்ணுறேன். இமேஜ் ஜெனரேஷன், டெக்ஸ்ட் ஜெனரேஷன், என்னை புக் எழுதுறதுக்கும் நான் சில ஏஐ யூஸ் பண்ணுறேன். அப்போ எது யூஸ் பண்ணுறேன்னு சில பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஏஐயில் நான் நிறைய ஏஐ, ஜெமினாய், பெர்ப்ளெக்சிட்டி, க்ளவுட், ChatGPT இவைகளை தான் கூட யூஸ் பண்ணேன். மெட்டா ஏஐ யூஸ் பண்ணி பண்ணுற குறைச்சல் எனக்கு. அதில் வந்து நான் பெய்ட் வெர்ஷன் வச்சுக்கிறேன் ChatGPT, பிகாஸ் மை லாங் டைம் படி நான் 2022 when OpenAI released its model, ChatGPT-யை வெளியே விட்ட நேரம் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறார் துபாயில், முனீர் ஷஹீத். He introduced me to that ChatGPT. He is very advanced in his tech, mashallah. So he introduced me to ChatGPT. From that day onwards, 2022 நான் ChatGPT யூஸ் நான் யூஸ் பண்ணுற நேரம், முனீர் யூஸ் பண்ணுற நேரம், நாங்கள் நிறைய என் சர்க்கிளில்
நிறைய பேருக்கு தெரிஞ்சிக்கலாம், நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்தேன். அண்டையிலேருந்து ChatGPT யூஸ் பண்ணால ChatGPT knows me very well. ஏன்னா ChatGPTக்கு நல்லாலே தெரியும். அதனால் நான் ChatGPTயில் மட்டும் பெய்ட் வெர்ஷன், அதுவும் ப்ரோ இல்லை, கோ $5 எனக்கு அது போதும், சஃபிஷியன்ட். க்ளவுடில் வந்து நான் ப்ரோ எடுத்திக்கிறேன், $20 per month. இதுதான் என்னோட பிளான்ஸ். அடுத்தது கேட்குறீங்க, ஏஐயில் வந்து உருவங்கள் வரையலுமா, ஃபோட்டோ எடிட் பண்ணலுமா? உருவம் ஃபோட்டோ எடிட் பண்ணுறது சம்மந்தமாக பொதுவாகவே விரும்பத்தக்க ஒரு விஷயம் அல்ல. பிரிண்டிங்னு வர நேரம் உருவங்கள் வரைகிறது, பிரிண்ட் பண்ணுறது, செதுக்கிறது, இவைகள் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் இல்லை. அன்லஸ் ஃபார் பர்பஸ், ஏதாவது தேவை ஒன்று இருந்தால் டிஜிட்டலில் அனுமதி இருக்குது. டிஜிட்டல் ஸ்க்ரீனில் யூ கேன் do or create or remake or any images. Still, if you are posting on social media, better say as AI. அது AI ன்னு சொல்லி லேபிள் ஒன்று இருக்குது, அதை ஆக்டிவேட் பண்ணலும். அல்லது ஜெமினாயில் வந்து இங்கே இந்த இடத்துல மாதிரி ஒரு ஐக்கான் ஒன்று வரும், AI ஜெனரேட்டட்னு சொல்லி, அல்லது டெக்ஸ்ட் ஒன்று வரும், AI. பெட்டர் போஸ்ட் ஆஸ் இட் இஸ். யாரையும் ஏமாத்துறது ஏஐலேயும் அனுமதி இல்லை, டிஜிட்டல்லேயும் அனுமதி இல்லை, ரியல் லைஃப்லேயும் அனுமதி இல்லை. அதனால் உங்களோட ஏஐ ஜெனரேட்டட் எதுவாக இருந்தாலும், டெக்ஸ்ட் ஓ இமேஜ் ஓ உருவம், ஃபிகர்ஸ், விச்செவர் எதுவாக இருந்தாலும் காவத் அப்படி ரவட்டண்ட பே ஏமாத்தேலாது, யூ கான் சீட். தென் கம்ஸ் இப்படியாப்பட்டதில் செய்ய இயலுமான்னு சொன்னால் மொக் பண்ணலா, ஹியூமிலியேட் பண்ணலா, ஒருத்தருக்கு அநியாயம் செய்யலா, யாருக்கும் பேச தேவையில்லாத மாதிரி அவங்கள வழி நடத்துறதுக்கு இதுகளை ஏஐயோ படங்களையோ நீங்கள் பாவிக்க இயலாது. மற்றபடி உங்களுக்கு இந்த விஷயங்களை ஏஐ வந்து யூஸ் பண்ணலாம். இதுதான் ஏண்ட கருத்து. அதே மாதிரி இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாங்க வந்து கொக்கோ பேமெண்ட். ரஷாத் நசீர் கேட்டிருந்தார், கொக்கோ பேமெண்ட் ஹலாலான்னு சொல்லி. இதுவும் அந்த மாடர்ன் ஃபத்வாஸ்னால தான் நான் இவைகளை டச் பண்ணுறேன். அல்லது எப்பயுமே நீங்கள் ஃபத்வாக்களுக்கு அந்தந்த ரீஜன், உங்களோட ரீஜனில் உள்ள உலமாக்கள் இடத்துல, அல்லது இன்ஷா அல்லா ஜம்மியா இடத்துல, அல்லது மஸ்ஜிதில் இமாம்கள் இடத்துல கேட்டு கட்டாயம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இதுதான் ஃபத்வா. வெல் எஸ்டாப்ளிஷ் பழைய ஃபத்வாக்களோட எங்களோட வாழ்க்கையை கொண்டு போகிறது மிச்சம் தக்வாக்கு நெருக்கமாக இருக்கும். இது மாதிரி கொக்கோ பேமெண்ட், இன்ஸ்டால்மெண்ட், இது சம்மந்தமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னண்டா உங்களுக்கு தெரிஞ்சிக்கும் கொக்கோ, இது மாதிரி நிறைய பேமெண்ட்கள் இருக்குது. இவைகள் சம்பந்தமாக இதுவரைக்கும் ஸ்ரீலங்காவில் ஃபத்வாக்கள் கொடுக்கப்பட இல்லை என்றதுனால காரணம் என்னண்டா, உங்களோட பேமெண்ட் நாங்கள் சொல்லுவோமே 3000 rupees சொன்னால் ஒரு ப்ராடக்ட், யூ ஆர் கோயிங் டு பை அ கேப் 3000 rupees, 3000 சொன்னால் யூ பே இன் இன்ஸ்டால்மெண்ட்ஸ், மாதம் 1000 1000 3 கொடுப்பீங்க. உங்களுக்கு 3000க்கு 3000 தான். யூ ஆர் ஓகே. நீங்கள் கொடுத்து வாங்குறதுனால, பிகாஸ் ஆஃப் யூ ஸ்டார்ட் தட் வாட் யூ கால் த டீலிங், த கண்ட்ராக்ட், ஓ யூ பை இட், அந்த நீங்கள் வாங்குகிற செயல் மூலமாக உங்களுக்கு பின்னால் என்ன நடக்குதுன்னு சொன்னால், அந்த வெண்டர், அந்த மர்ச்சன்ட், அந்த வியாபாரிக்கு he is going to caught up with அவங்க சொல்கிறாங்க வந்து இது மாதிரியான இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட்ஸ் வந்து சர்வீஸ் சார்ஜுன்னு சொல்லி. பட் கொக்கோ பேமெண்ட்டுக்கு நான் கால் பண்ணினேன் அவங்களோட கம்பெனிக்கு, அவங்க டராஸோட சேர்ந்து இயங்கக்கூடிய ஒரு கம்பெனி, அவங்களுக்கு நான் கால் ஓகே சாரி. ஸோ இது சம்பந்தமாக கேட்ட நேரம் அவங்க ஃபத்வாக்கள் அவங்கள்ட்ட இல்லை, they don't have the fatwas ready with them. So they say it's 12% உங்களுக்கு தெரியுமா, 100,000 ஒரு ப்ராடக்ட்டுக்கு 12,000 சர்வீஸ் சார்ஜ். அதில் அவ்வளோ சர்வீஸ் சார்ஜ் பண்ணுறதுக்கு என்ன இருக்குதுன்ற ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கலாம். அவங்களோட பக்கத்தில் இருந்தால் அவங்க ஜஸ்டிஃபிகேஷனை கொண்டு வரணும். அப்படி கொண்டால் தான் அதுக்குரிய ஃபத்வாக்களை கொடுக்கலாம். அதனால் நான் ஹராம் என்று சொல்லலை, பட் ஃபத்வா கொடுக்கும் வரைக்கும் அது மாதிரியான ஒரு விஷயத்தை தவிர்ந்து கொள்வது மிச்சம் நல்லம். better avoid from these type of installments, because of you initiating the payment, the vendor might
get involved in interest. So be very careful and vigilant. Keep asking them, and it's their obligation, அவங்களோட கடமையும் தான் இதை வந்து அவங்க கட்டாயம் சொல்லணும். அது சம்மந்தமான ஜஸ்டிஃபிகேஷனை அவங்க தராங்க, தரல. நான் கால் பண்ண நேரமும் எனக்கு அவங்க தரல. நான் இது சம்மந்தமான ஷரியா சம்மந்தமான பாடிஸுக்கு கால் பண்ணேன். ஐ கால் மெனி ஷரியா பாடிஸ், தே ஆல்சோ டோன்ட் ஹேவ் த கிளியர் ஜஸ்டிஃபிகேஷன் ஓ இன்ஃபர்மேஷன் ஒரு கிளாரிஃபிகேஷன். ஓகே, லெட்ஸ் மூவ் டு த அதர் ஒன். இன்னொரு கேள்வி ஒன்று வந்துருந்துச்சு, செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதை இஸ்லாத்தின் பார்வையில் எப்படி சுயமரியாதை செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஈக்கணுமா ஒருத்தனுக்கு சொல்லி கட்டாயம். இஸ்லாத்தின் அடிப்படையில் ஒரு மூமின் கண்ணியமானவன், ஒரு முஸ்லீம் கண்ணியமானவன், ஒரு மனிதன் கண்ணியமானவன். A man is respected, a Muslim is respected, and a mu'min is respected. So self-respect is a must. That doesn't mean you can be arrogant. நீங்கள் வந்து அதாவது பெருமை பிடிச்சவன் ஆயிக்கணும்ன்றதல்ல, விட்டு கொடுக்காதவன் ஆயிக்கணும்ன்றதல்ல. மாறாக அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, கோபம் வர வேண்டிய இடத்துல ஒருத்தனுக்கு கோபம் வரலன்னு சொன்னான். someone doesn't get angry where he is supposed to get angry is like a donkeyன்னு சொல்லி கழுதைக்கு ஒப்பிட்டாங்க. கோபம் வர வேண்டிய இடத்துல கோபம் வராதவனை பற்றி அலி ரலியல்லாஹு. அதே மாதிரி ஒரு மூமின் கண்ணியமானவன், எங்களோட ரைட்ஸ், எங்களோட உரிமைகளை வெல்வதற்காக வேண்டி நாங்கள் மரியாதையோட கண்ணியமாக இருக்கணும். அடுத்தது இஸ்லாம் கூட சாட்சிகள், பாரம்பரிய விட்னஸஸ் have to be respected people in the community. That's what it says. and இமாம் வழி நடத்தக்கூடிய, தொழுகை நடத்தக்கூடிய ஒரு கண்ணியமானவராக இருக்கணும் என்று சொல்லி ஃபிக்ஹுடைய கிரந்தங்களில் வருது. இது மாதிரி நாங்கள் எளிமையான பணிவான பண்பான ஒரு வாழ்க்கை வாழ்கிற அதே சந்தர்ப்பத்தில் எங்களோட சாஃப்ட்னஸ், எங்களோட கைண்ட்னஸ், எங்களோட அந்த பணிவு, ஹம்பல்னஸ் shouldn't be humiliation. எங்களோட பணிவு வந்து கேவலமான அளவுக்கு பெய்த்திடக்கூடாது. நாங்கள் கேவலப்படுற அளவுக்கு கீழே பெய்த்திடக்கூடாது. அதுக்கு போதுமான அளவு, போதிய அளவு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஒன்று நாங்கள் வச்சுக்கொள்ள வேணும். அடுத்த கொஸ்டின் வந்திருக்குது, நஃப்ஸுக்கும் ரூஹுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொல்லி தெரியாதவங்க, வாட் இஸ் நஃப்ஸ் அண்ட் வாட் இஸ் ரூஹ், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் நஃப்ஸ் அண்ட் ரூஹ். நஃப்ஸ் இஸ் கன்சைன்ஸ் ஓ ஈகோ வித்தின் அஸ். நஃப்ஸ் என்று சொல்கிறது எங்களுக்கு உள்ளுக்கு இருக்கக்கூடிய ஒரு எண்ணம், ஹவா, எங்களோட உள்ளம் சம்மந்தப்பட்டது தான் நஃப்ஸ்ன்றது. ரூஹ்ன்னு சொல்கிறது உயிர். அது வித்தியாசம் சிம்பிளாக விளங்குது, ஆனால் சில நேரம் ரெண்டுமே கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம். உயிர் என்று சொல்கிறது அல்லாஹ்வோட கட்டளை. இதுவரைக்கும் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் யாராலையும் தர முடியாது. ஸ்பிரிட் அண்ட் சோல் வாட் இட் இஸ் வந்து கரண்ட்டை போல், ஆனால் அது உடம்புக்கு, மனிதனுக்கு கரண்ட்டால் கொடுக்க இயலாது. அது அல்லாஹ்வோட கட்டளை. அல்லாஹ் விதித்த நேரத்தில் அது எங்களோட உடம்புக்கு வந்துச்சு. அல்லாஹ் ஹேஸ் சென்ட் இட், அல்லாஹ் ஹேஸ் whispered it unto us when we were in the womb. தாயோட வயிற்றில் நிற்கிற நாங்கள் ஊதப்பட்டோம். அல்லாஹ் எப்போ நாடினானோ, அஜல் முடிஞ்சிச்சோ, when the time comes the ruh departs from our body, எங்கள் உடம்புலேருந்து வெளியேறிடும். அதுதான் உயிர். அந்த ரூஹ் இருக்கக்கூடிய காலத்தில் மனிதனுடைய எண்ணங்கள், ஈகோ, கன்சயன்ஸ்ன்றதுக்கு தான் நஃப்ஸ்ன்ற பேர் தாராளம். அது சம்மந்தமாக இன்னொரு விளக்கம். அதே மாதிரி இன்னொரு கேள்வி வந்துருந்துச்சு, திருமண வயது. குறிப்பாக என்னோட கூட்டாளி சவுத் ஆஃப்ரிக்காவில் இருந்து கேட்டிருந்தார். Mahmoud Musaji had asked about my age of what is my recommended age of marriage என்று சொன்னால், நான் கொஞ்சம் காலம் தாழ்த்தி, அதாவது காலம் கடந்து மேரி பண்ணினால நினைக்கிறேன். நான் 30-36 பின்னால் தான் திருமணம் முடித்தேன். இப்போ முந்தி முடிச்சாக்கள் நிறைய பேர். நான் 10 வருஷத்துக்கு முந்தி கிட்டத்தட்ட மேரேஜ் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணினேன் நான் மேரி பண்ணுறதுக்கு. பிஃபோர் ஐ மேரி 10 years before I marry my marriage, I started marriage counseling, and alhamdulillah, those who are my clients, they say it's very successful. and clients சொல்கிறாங்க வந்து very successful marriage counseling என்று சொல்லி. உங்களுக்கு யாருக்கும் தேவை இருந்தால் கான்டாக்ட் பண்ணி பாருங்கள், டெஸ்ட் பண்ணி பாருங்கள் மேரேஜ் கவுன்சிலிங்கை பற்றி. you can test me whether, because I started doing marriage counseling since long time. So what is the age for marriage? What Islam says, how is it recommended? இஸ்லாம் வந்து மிக ஏழுமான, அதாவது வயது அடைஞ்சதுக்கு பின்னால், பருவ வயது அடைஞ்சதுக்கு பின்னால்
ஏழுமான அளவு முட்கூட்டி திருமணம் செய்கிறத இஸ்லாம் விரும்புது, இஸ்லாம் வரவேற்குது, இஸ்லாம் வலியுறுத்துதுன்னு கூட சொல்லலும். இஸ்லாம் என்கரேஜஸ் ராதர் orders you to marry as early as possible. ஸோ அது ஒரு 18, 20, 22, 24 இந்த வயது எல்லை உள்ளுக்கு பெண்களாக இருந்தால் 20, 22 வயதை நான் அந்த இஸ்லாமிய எல்லையாக சொல்லலாம். அதுக்கு முன்னால் காலத்தில் இந்த உங்களுக்கு தெரியும் அதில் சம்மந்தமான கண்ட்ரவர்ஷியல்ஸ் மார்க்க சட்டங்கள் தெரியும். பட் அந்த ஏர்லி ஸ்டேஜஸ் இந்த காலை பொறுத்த வரைக்கும் contextualize பண்ணினா, if you contextualize those ages for today's date, you can get married at age of 18, 20 for a girl, and that is what Islam encourages, and for a boy 24 to 26, 28 is better. But Islam doesn't encourage only that. Islam திருமணத்தில் அவசரமாக முடிங்கன்னு மட்டும் சொல்லலை, மார்க்கத்தை படிங்கன்னு சொல்லுது, திருமண வாழ்க்கையை பற்றி படிக்க சொல்லுது, பொறுமையை பற்றி நிறையவே சொல்லுது, அடுத்தவர்களை சகிப்புத்தன்மையை பற்றி நிறைய பேசுது. இஸ்லாம் ஸ்பீக்ஸ் நாட் ஓன்லி அபவுட் மேரேஜ், இட் ஸ்பீக்ஸ் அபவுட் the tolerance, the acceptance. It teaches us to learn Islam, all aspects of our lives. எல்லாத்தையும் பற்றி இஸ்லாம் பேசிக்கிற நேரம் திருமணத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு முன்னால் முடிச்சிடண்டா. எல்லாத்தையும் படித்த ஒருத்தன், எல்லா சகிப்புத்தன்மையும் ஈக்கக்கூடிய ஒருத்தன் ஆரம்பத்தில் திருமணம் செய்கிறது வரவேற்கத்தக்கது தான். ஆனால் உதாரணத்துக்கு ஐ வுட் லைக் டு கோட் முஃப்தி மெங்க் என்ற ஒரு நண்பர், நெருங்கின நண்பர் அல்ல, சாதாரண ஒரு நண்பர் தான். முஃப்தி மெங்க் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய காலத்தில் பழகினவர். இப்போயும் வாட்ஸ்அப்பில் தேவைகளுக்கு தொடர்பு கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தில் இருக்கிறேன். அவர்கிட்ட ஒரு ப்ரோக்ராம் ஒன்று கிட்டடியில் பார்த்தேன். he says that he got married early and he got divorced. அவர் சொன்னனால நான் சொல்கிறேன், அவரை பற்றி எனக்கு பேச இல்லாட்டி அனுமதி இல்லை. அவர் ஏர்லியாக கல்யாணம் முடித்து ஏர்லியாகவே டிவோர்ஸ் ஆகிட்டார். அவர்கிட்ட அந்த வயசை பற்றி கேட்குற நேரம் கூட அவர் சொல்கிறாரு, ஒரு மனுஷனுக்கு சகிப்புத்தன்மை, அடுத்தது பெண்களுடைய அவங்களோட குறைகளை தாங்கக்கூடிய வயதில்லையே அடைஞ்சதுக்கு பின்னால் ஒருத்தன் முடிக்கலும்னு சொன்னால் மிச்சம் நல்ல. ஃபைனான்ஸை பற்றி நான் இந்த இடத்துல பேசலை, உடல் தகைமைகளை பற்றி நான் இந்த இடத்துல பேசலை, மாற்றமாக பர்சனாலிட்டியை பற்றி மட்டும் பேசுகிறேன். இதை வச்சு பார்க்குற நேரமும் ஏண்ட ரெக்கமெண்டட் ஏஜ் சுருக்கமாக சொல்கிறதாக இருந்தால், கேர்ள்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் 23, 24, 25 ஆனாலும் பிரச்சனை இல்லை. எங்களோட வி ஹாவ் வெரி பேட் ஹேபிட். எங்களோட சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறை என்னண்டா, பிழை ஒன்று இருக்குது. 20, 21 வயசில் பெண்களுக்கு திருமணம் பேச போனால் டூ ஏர்லின்னு சொல்லுவாங்க. 22 ஆகிற நேரம் 21 முடியக்குள்ளே when they reach the age of 21, the parents rush to get married their daughter too. Then when it become 23, 24, the society says it's late. So is it 22? Why? நாங்கள் எல்லாரும் 22 தான் பெண்களுக்கான ஒரு திருமண வயதாக வச்சிக்கிறோம் சமூகத்தில். இது ஒரு பேசப்படாத அன்அஃபிஷியல் ட்ரூத் அண்ட் ஃபேக்ட். அப்படி இல்லை, நான் சொல்கிறேன், இன்றைக்கு ஒரு பெண் வந்து 23, 24, 25 அடையலும்னு சொன்னால் அவட அந்த தன்மைகளோட எடியூகேஷன், இது ஏண்ட கருத்து. ஒரு பெண், ஒரு ஆண் வந்து 25க்கு பின்னால் 28, 29, 30க்கு பின்னாலே முடிக்கலும்னு சொன்னாலும் தாராளமாக. ஏண்டா நிறைய விஷயங்கள் அவர் படிக்க வேண்டியிருக்குது. அதுக்கு முன்னாலே அதுக்கு தகமையாகி அவர் ஃபைனான்ஸையும் தேடி மார்க்கத்தையும் படித்தா அவர் அதுக்கு அங்கால போகிறத பற்றி பிரச்சனை இல்லை. ஓகே, தட் இஸ் டன் ஃபார் த கொஷன்ஸ் ஆஃப் இஸ்லாம். ஃபத்வா விஷயங்களில் நான் உங்களுக்கு டச் பண்ண வேண்டிய முக்கியமான சிலதில் நோட் பண்ணேன் வந்த கேள்விகளில். இப்போ வந்திருக்கக்கூடிய கேள்விகள் ஷேக், இப்போ ஏதாவது கேள்விகள் வந்திருந்தேன், இப்போ உங்களுக்கு ஏதாவது தேவையில் இருந்தால் உங்களுக்கு உடனே கமெண்ட் பண்ணலாம். இன்னொரு 2 கேள்வி இருக்குது, அதை பார்த்துட்டு செலக்ட் பண்ணி எல்லா கேள்விக்கும் பதில் தரது சாத்தியம் இல்லை. என்ற போஸ்ட்டில் அல்லது இதே வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணி வைங்க. செகண்ட் செஷன் ஒன்று போகலும்னு சொன்னால் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணுற நேரம், when I share these matters, I feel like I can come often if the time permits. டைம் கிடைச்சா அடிக்கடி உங்களோட இப்படி தொடர்பு கொள்ளலாம்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொருத்தர் கேட்டிருந்தால் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது, ஒரு ப்ராடக்டை இப்போ நான் சொன்னேனே, ஒரு நாலேஜோட ஃபஸ்ட்டுக்கு ரியல் எஸ்டேட்லேயோ கோல்டில் மாதிரியான விஷயங்களில் பயமில்லாமல் அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணலும். பிஸ்னஸை பற்றி பேசுகிறதா இருந்தால் யூ கேன் இன்வெஸ்ட் இன் gold or real estate with
less knowledge, it doesn't matter. But if you're starting your own business, or if you're investing in crypto or share market, you should have proper knowledge. I would say not 100, 101. You must know, you should have experience, you should consult with scholars or those who have experience. தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு கட்டாயம் பண்ணுறது நல்லா. கிரிப்டோவை பற்றி இப்போ நிறைய கேள்விகள் வரலாம். கிரிப்டோவில் நிறைய காயின்ஸ் இருக்குது. அதில் சில காயின்ஸ் வந்து ஒயிட் பேப்பர்ஸாக இருந்தால், அந்த காயின் வந்து ஒயிட் காயினாக இருந்தால் மட்டும் அதில் உங்களுக்கு இஸ்லாமிக்கலி ஒயிட் காயினாக இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபத்வாக்கள் இருக்குது. நாளைக்கு இந்த ஸ்ரீலங்காவில் அந்த ஃபத்வாக்கள் இல்லை என்றாலும் உலகளாவிய ரீதியில் அந்த ஃபத்வாக்கள் கொடுத்தா நிற்கிறாங்க. 2 கோடி கேட்டிக்கிறா ஒருத்தர், 2 கோடி சல்லி ஒருத்தர் கேட்டிக்கிறாரு. ஆஸ்க் மஃபாஸில் அல்லா இடத்துல கேளுங்க. தட் இஸ் ஆஸ்க் அல்லா, அல்லா வில் கிவ் யூ. என்ன கெப்பாசிட்டி இல்லை. ஹவு டு செல் சம்திங், ஹவு டு செல் எனிதிங், எதையும் விற்கணுமெண்டா என்னான்னு சொல்லி நான் அதுக்கு பதில் கொடுத்திருந்தேன். எப்படின்னு சொன்னால், பீப்புள் டோன்ட் பை ப்ராடக்ட்ஸ். பொதுவாக மக்கள் கடையில் வைத்து ஒரு நீங்கள் விற்கிற பழிக்கு வாங்க மாட்டாங்க. நீங்கள் கடையில் எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணுவீங்க, வந்து பார்த்துட்டு நீங்கள் விற்கிறீங்கன்னா எனக்கு ஒன்று தாங்கன்னு கேட்க மாட்டாங்க. பொதுவாக அவங்க கேட்குறது அவங்களோட தேவை, அவங்களோட பிரச்சனைக்கு தீர்வு தான். அவங்க பசிக்கு தான் அரிசி எடுப்பாங்க, அவங்களோட தேவைக்கு தான் டீ குடிப்பாங்க. அதைத்தான் நாங்கள் விற்கணும். அல்லது நம்பிக்கை வெல்லணும். அவருக்கு தேவை இப்போ ஒரு ஃபோன், அது எந்த ஃபோன். அவருக்கு தேவை ஒரு வாகனம், இன்ன வாகனம். இவர் சொன்னால் இது வந்து அதாவது ஆக்சிடென்ட் ஃப்ரீ, இது வந்து 0 மைலேஜ், இது வந்து பிராண்ட் நியூ. நாங்கள் சொல்கிறத அவர் நம்புகிற மாதிரி இருக்கணும். இப்படியா இருந்தால் நம்பிக்கை வெல்லணும், அல்லது அவரோட தேவையை விளங்கணும், அல்லது அவரோட பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கணும். இவைகளை விற்க தொடங்கினீங்கன்னு சொன்னால் இதுக்கு தான் டிமாண்டுன்றது. இதுக்கு this is what called the demand, the solution. You must sell not the products, but you must sell solutions. You must sell trust, you must sell status. அது பணக்காரருக்கு you must sell luxury, you must sell convenience. அவங்களுக்கு ஸ்டேட்டஸை, கன்வீனியன்ஸ், இமோஷன். சம்டைம் இமோஷன்ஸை விற்கலாம். அல்லது ஒரு ப்ராடக்டாக இருந்தால் நீங்கள் சொல்லுவோம் ஒரு கோர்ஸ், ஒரு எடியூகேஷன், அல்லது ஒரு லாங்குவேஜ் கோர்ஸ். இது தேவை க்ரியேட் பண்ணி இதைத்தான் நீங்கள் விற்கலும். அடுத்தது ஏன் அவருக்கு அது தேவைன்றதை பார்த்து கொள்ளுங்கள். இது சம்மந்தமான அடுத்தது கேட்டிருக்கிறாங்க. someone has asked about politics. Do I have any idea to come into politics? எனக்கு அரசியலில் ஈடுபடுறதுக்கு ஆசையான்னு சொல்லி, ஐடியா இருக்குதான்னு சொல்லி. what do you think? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறத விட, நோ, நாட், ஐ வுட் சே நெவர் சே நெவர். இல்லைன்னு சொல்ல இயலாது. ஏனெண்டா இன்றைக்கு அரசியல் எல்லாத்துக்கும் தேவை. அதாவது நாட்டு பாராளுமன்றம் சம்மந்தப்பட்ட அரசியல் எல்லாருக்கும் தேவை. ஒரு நாட்டில் இன்றைக்கு ஒரு விஷயம் செய்கிறதாக இருந்தால் அரசியல் தேவை தான். நாங்கள் ஒரு தேவைக்கு மட்டும் அரசியல்வாதிகிட்ட போய்த்து எங்களோட தேவையை சாதிச்சு கொண்டுட்டு அவர் எங்கள்கிட்ட வார நேரம் இல்லை நாங்கள் அரசியல் செய்கிறல்லன்னு சொல்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நியாயம் இல்லை. அதனால் நான் நேரடியாக அரசியலில் ஈடுபடாட்டியும் எனக்கு மாற்றமாக தலைமைத்துவத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு தேவை இருக்குது. நான் தலைவராகணுன்றதை விட எங்களோட தலைமைகள் சரியாக இருக்கணும். எங்களுக்கு ஒரு தலைமை இருக்கணும். அது மார்க்க தலைமையாக இருக்கலாம், அரசியல் தலைமையாக இருக்கலாம், ஊர் தலைமையாக இருக்கலாம். எதுவும் சரியாக இருக்கணும்ன்ற ஒரு ஆசை எனக்கு இருக்குது. அடுத்தது மனிதருக்கான சேவைகள் சரியாக நடக்கணும். என்னால் இயலுமான அளவு மக்களுக்கு என்னால் செய்யக்கூடியதை நான் செய்யணும். அதே மாதிரி செய்யக்கூடியவர்கள் சரியாக செய்யணும். அதில் ஒரு டிரான்ஸ்பேரன்சி ஒன்று இருக்கணும். இதே மாதிரி சகவாழ்வு, coexistence. I have interest in coexistence, leadership, public service. So obviously all these leadership, public service and coexistence is directly connected to politics. So through politics you can achieve all these. இவைகள் எல்லாத்தையும் அரசியல் மூலமாக அடைஞ்சு கொள்ளலாம். அதனால் எந்த அரசியல்வாதையும் நான் இந்த இடத்துல டீக்ரேட் பண்ணுறல, எந்த கட்சி சார்பாகவும் நான் பேசல. மொத்தமாக யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்கள் சரியாக செய்கிறதாக இருந்தால் அவர்களோட நாங்கள் இருக்கணும். அவர்கள் மூலமாக எங்களோட தேவைகளை சாதிச்சு கொள்ளணும். அதே மாதிரி அவர்களுக்கு நாங்கள் தேவைப்படுற நேரம் எங்களுக்கு ஏழுமான பப்ளிக் ஃபிகர்ஸாக இருக்கிற நேரம், உலமாக்களாக இருக்கிற நேரம் நேரடியாக சம்பந்தப்பட கஷ்டமாக இருந்தாலும் ஏழுமான மாதிரி எங்களுக்கு சம்பந்தப்படையலும். அடுத்தது
ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தாங்க. another question was how to deal with your friends whose styles differs from yours or your policies, your principles. உங்களோட கொள்கையை விட வித்தியாசமான கொள்கை உள்ள நண்பர்களோட எப்படி பழகிறது. ஒரு பார்ட்டிக்கு போகிறீங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, அங்கே உங்களுக்கு விருப்பம் இல்லாத அல்லது மார்க்கத்துக்கு முரணான சில விஷயங்கள் அவங்க ஈடுபடுறாங்க, நீங்கள் உங்களை எப்படி வழி அந்த இடத்துல நடத்தி கொள்வது. how you stay where you attend a function, people or your friends conduct in a way you don't like, it doesn't fit your principles. உங்களோட பிரின்சிபல்ஸுக்கு அப்பாற்பட்ட, உங்களோட கொள்கைகளுக்கு அப்பாற்பட்ட விஷயத்தில், அது பாவங்களாக இருக்கலாம், பெண்களோட ஆண்கள் பெண்கள் கலவனாக நடந்து கொள்ளக்கூடிய இடங்களாக இருக்கலாம், இது உங்களுக்கு விருப்பமாக இருக்கலாம், விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் எப்படி நடந்து கொள்வது. இஸ்லாமிய அடிப்படையில் சில கோட்பாடுகள் கொள்கைகள் இருக்குது. இவைகளை நீங்கள் அவங்களுக்கு கட்டாயம் எத்தி வைக்கணும். அதுக்குன்னு சொல்லி போகிற இடமெல்லாம் நீங்கள் பயான் பண்ணி, யூ டோன்ட் ப்ரீச் எவ்ரிவேர் அண்ட் எனிவேர் யூ கோ, பட் யூ கீப் யுவர் செல்ஃப் not like isolated. I have written that in my post, one of the posts. நீங்கள் உங்களை ஐசோலேட் பண்ணிக்கொள்றதல்ல, அந்த இடத்துல அந்த விஷயத்தில் நீங்கள் உங்களை ஐசோலேட் பண்ணிக்கொள்வது, அது சம்பந்தப்பட்ட அந்த நபரோட கூட்டாளியோட சொல்லி கொடுக்குறது. ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் விட்டு கொடுக்க இயலாது. ஆனால் நீங்கள் பர்சனலாக என்கிட்ட கேட்டீங்கன்னு சொன்னால், பிரின்சிபலாக ஃப்ரெண்டா, உங்களோட கொள்கையா நண்பனா என்று சொன்னால், நான் நண்பனுக்கு விளங்கப்படுத்துவேன் என் கொள்கை இதுதான் என்று. என் கொள்கையை எனக்கு முன்னால் அவனும் மதிக்கணும்ன்றதை நான் விரும்புவேன். கடைசியாக if you finally I would explain my principles, my policies, my code of conducts, මගේ න්‍යායපත්‍ර මම ඒගොල්ලන්ට පැහැදිලි කරලා දෙනවා මගේ යාළුවන්ට. ඒක ඒගොල්ලන්ට තේරුම් ගන්න බැරි නම්, ඒගොල්ලෝ ඒක respect කරේ නැත්තම්, if they don't respect my policies and principle, if you ask me whether friend or principle, நண்பனா கொள்கையான்னு கேட்டால் நான் கொள்கையோடு தான் இருப்பேன். ஐ வுட் சே பிரின்சிபல். அதனால் கொள்கை விட்டு கொடுக்க வேணும். அதே மாதிரி ஃப்ரெண்டையும் விட்டு கொடுக்க வேணும். ஃப்ரெண்டுக்கு சொல்லி கொடுங்க, அவர் அதை மீறுறாரு, எல்லையை மீறிட்டாருண்டா அவர் விட்டு கொடுக்க வேண்டி வரும். இது ஏண்ட கருத்து. நான் ஃபஸ்ட்டுக்கு சொன்னது, அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டத்தை அவங்களோட விஷயங்களை சொல்லி கொடுங்கன்றது தான் என் அட்வைஸ் உங்களுக்கு. அதே மாதிரி சில விஷயங்கள் கேட்டிருந்தாங்க. நீங்கள் எப்படி இவ்வளோ, நான் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்லை, வந்த கேள்வினால் சொல்கிறேன், இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வச்சு கொண்டு எப்படி எனர்ஜியை மெயின்டைன் பண்ணுறீங்க. இன்னொரு கேள்வி கேட்டிருந்தார் ஒருத்தர், நீங்கள் எப்படி சிரிச்சு கொண்டே இருக்கிறீங்கன்னு சொல்லி. நான் பார்க்குறது ரெண்டு கேள்வியாக. பாசிட்டிவிட்டி ஆஃப்கோர்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஏண்ட் ஒரு ஃப்ரெண்ட் ஒரு முறை சொன்னார், உங்களுக்கு தெரிஞ்சிக்கும் சில வேலை, ஜயான். மை ஃப்ரெண்ட் சேஸ் த வே யூ deal with people, it is I mean you deal with the organizations, you can be in hundreds and more organizations. உங்களுக்கு 100க்கு மேல ஆர்கனைசேஷனில் மீக்கேலும் என்று சொன்னால், இவைகளை நான் தலைக்கு எடுத்துக்கொள்கிறல்ல, நான் சந்தில் தான் வச்சுக்கொள்கிறேன். அதாவது எந்த ஒரு பாலிசி ஒன்று இருக்குது, எந்த ஆர்கனைசேஷன், எந்த கொள்கை, எந்த அரசியல் இருந்தாலும், this is I learned from my father. එන වාපට පඩිච්ච ஒரு விஷயம், මගේ තාත්තගේ මම ඉගෙන ගත්ත දෙයක් තමයි මෙවැනි දේශපාලන හෝ වේවා, බිස්නස් හෝ වේවා, ඒ වගේම මේ මම කියපු ඕනෑම මෙවැනි ප්‍රශ්න, මෙවැනි මොනයම් කටයුතු වුණත්, எந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்னு சொன்னாலும், கடமைகள் பொறுப்புகள் எல்லாம் அரசியலாய்க்கலாம், வியாபாரமாய்க்கலாம், ஏனைய ஆர்கனைசேஷன் சமூக சேவை ஆய்க்கலாம், வீட்டுக்கு வர நேரம் when I enter the house I remove it with my slippers. என்ற செருப்போடு நான் அதை கலட்டி வெளியில் வச்சுட்டு தான் வீட்டுக்கு. எப்படி நீங்கள் வீட்டுக்கு போகிற நேரம் செருப்பை கழட்டிட்டு போகிறீங்களோ, மரியாதையோட, with due respect to all my responsibilities, I don't take it personally. இவைகள் ஒன்றை நான் பர்சனலாக எடுத்துக்கொள்கிறல்ல. அது சில வேளைகளில் மஷூராக்களில், மீட்டிங்ஸில் வரக்கூடிய சச்சரவுகளாக இருக்கலாம், பிளவுகளாக இருக்கலாம். இவைகளை பர்சனலாக எடுக்க தொடங்கினா அந்த பாசிட்டிவிட்டியை அவங்களுக்கு மெயின்டைன் பண்ண இயலாது. ஒருத்தர் கேட்டார், இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸோடையும் எனர்ஜியோட எப்படி சிரிச்சு கொண்டு, நான் சொல்கிறது சிரிக்கிறன்றது வெறுமனே ஒரு தனி பண்பு, அஹ்லாக்,
ரசூலுல்லாவுடைய. அதனால் அது உங்களோட நீங்கள் டயர்டாக இருந்தாலும், கஷ்டத்தில் இருந்தாலும், கவலையில் இருந்தாலும், கடனில் இருந்தாலும் உங்களுக்கு நினச்சா சிரிக்கலாம். அதுக்கு நீங்கள் உங்களை ட்ரெயின் பண்ணணும், பழக்கணும். அதைத்தான் நான் செஞ்சுக்கிறேன். அதனால் சிரிப்புன்றது சொல்லி நான் ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கிறேன். எந்த கஷ்டம் கவலை இருந்தாலும் நான் சிரிக்கிறேன். பிகாஸ் ஐ எம் அன் எக்ஸ்ட்ரவர்ட். நான் ஒரு மக்களோட புழங்கி பழகி சோஷலாகிக்கக்கூடிய ஒரு மிருகம், மனித மிருகம். அதனால் நான் வந்து சிரிப்பை ஒரு ஆப்ஷனாக எடுத்து வச்சுக்கிறேன். என்ற ஒரு ஐடென்டிட்டியாக நான் வச்சுக்கிறேன். நான் எப்படி ஜுப்பா போடுறேனோ, ஷர்ட் போடுறேனோ, தொப்பி போடுறேனோ, தாடி வச்சுக்கிறேனோ, சிரிப்பையும் வச்சுக்கிறேன், சிரிப்பையும் போட்டிக்கிறேன். ஐ எம் வேரிங் மை ஸ்மைல் whatever the circumstances. It could be I am at a negative or positive circumstance, but I choose to laugh and smile. Alhamdulillah. இது மாதிரியான நிறைய கேள்விகள் வந்துருந்துச்சு. இப்போதைக்கு போதும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு அவருக்கு வந்துட்டோம். ஷேக் வேறு அதை கேள்விகள் வந்துக்குதா ஆன்லைன்? ஓகே, சில கேள்விகள் வந்திருக்குது. இதில் நேரடியாக நாங்கள் அட்ரஸ் பண்ணுறது என்ன, நீ சில பார்த்து கிளியராக என்ன? ஓகே. ஸோ சில கேள்விகள் வந்திருக்குது. நான் டிக்டாக்லேயும் பார்க்குறேன். எனக்கு வாட்ஸ்அப்பில் கேள்விகள் வந்த வண்ணம் இருந்துச்சு. சில பேர் கொஞ்சம் பைட்டுக்கும் எடுத்தீங்க. யூ ஆர் மேக்கிங் ஃபன் ஆஃப் மீ. எனிவே, எவ்ரி திங் இஸ் டேக்கன் பாசிட்டிவ்லி மை ஃப்ரெண்ட்ஸ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். வெரி நைஸ் and I'm really happy to share my thoughts. Maybe let's see in the future also. முன்னுக்கும் இன்ஷா அல்லாஹ் இன்னும் சந்தர்ப்பங்களில் இப்படியான நிறைய நிகழ்ச்சிகளை சந்திக்க நினைக்கிறேன். உண்மையில் நேரம்ன்றது தான் கொஞ்சம் கஷ்டம். என் அசிஸ்டன்ட், என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்களையும் பிடிச்சிறது சரியான கஷ்டம். பெரிய பெரிய ஆக்களிப்பாங்க அசிஸ்டன்ட் மாதிரி. இப்போ நான் அவங்களுக்கு அசிஸ்டன்ட் ஆகிக்க வேண்டிய கட்டம். ஸோ whenever I get time, inshallah, I intend, நான் நியத்து வைக்கிறேன் இன்ஷால்லா உங்களோட இன்னும் நிகழ்ச்சிகளில் கலந்து என்னால் ஏழுமான தாட்ஸை ஷேர் பண்ணுவோம். முன்னுக்கு ஒரு சேனல், ஒரு பாட்காஸ்ட் செய்ய நினச்சி கொண்டிருக்கிறேன். நல்ல போதுமான நாங்கள் சாதாரண ஆக்கள், ப்ரொமினன்ட் பீப்புள், ப்ரொமினண்ட்டான ஆக்களை கொண்டு தகுதி உள்ளவர்களை கொண்டு அவங்களோட சில பேட்டிகள். உங்களுக்கு தெரியும், என் பார்வையை நீங்கள் பார்த்துப்பீங்க. மை தாட்ஸ் ஆர் பிட் டிஃபரண்ட், my angles are different, how I see the world is different. So I know how can I ask some questions with those prominent scholars and people. Inshallah, we try to bring them down for podcasts. அதே மாதிரி நான் திரும்ப ஒரு ஞாபகப்படுத்துகிறேன், நாங்கள் ஒரு ஆப் ஒன்று டெவலப் பண்ணி கொண்டிருக்கிறோம் ஸ்ரீலங்கன் முஸ்லீம்ஸுக்கு. அது சம்மந்தமாகும் இன்ஷால்லா. ஐ வில் லெட் யூ நோ. Keep following my channels. It could be Facebook, TikTok and WhatsApp. I have a channel. Please follow them for the updates, because I am developing an app, a super app for all Muslims, especially, sorry, non-Muslims. I am developing an app especially for the Muslims for the time being. முஸ்லீம்களுக்கான ஒரு ஆப்பை நாங்கள் ஸ்ரீலங்கா டெவலப் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஏனையவர்களையும் அதில் நாங்கள் இணைச்சிறதுக்கான வழிகளை வகுத்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி ஒரு புக், நான் சொன்ன மாதிரி புக் டைட்டில் நான் இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் சொல்கிறேன். கூடிய சீக்கிரம் அதை வெளியிட இருக்கிறேன். கொஞ்சம் ஃபீஃபாவோடையும் சின்ன சம்பந்தம் ஒன்று இருக்குது. 5 நாடு 6 நாடுகள் சம்மந்தப்பட்ட என்னொரு பயணத்தை நான் அதில் எழுதியிருக்கிறேன். அதிலேயும் இது சம்மந்தப்பட்ட என்ற சில கருத்துக்கள், என்ற பார்வைகள், கண்ணோட்டங்கள், my perspectives and my thoughts and what I see through my eyes, I have written in that book, a small book. Inshallah, I would appreciate if you can share that book of mine. Jazakumullah khairan. And with the hope of meeting you again, திரும்ப ஒரு முறை உங்களை சந்திக்கணும் என்ற எண்ணத்தோடு விடை பெற்றுக்கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லா ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தேங்க்யூ. பார்க்கலாம்.